வெளியே சொல்லுங்க. ஆஹ் எங்க வீட்டுல நாங்க 2 பெண் குழந்தைகள். அப்பா காவல்துறையில பணியாற்றினாங்க. அவங்களோட பொறுப்பு வந்து ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி எப்படி இருப்பாரு அப்படின்னு சொன்னா 3 மாசத்துக்கு ஒரு ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகுற நிலைமையில இருப்பாரு. அப்படித்தான் என்னோட படிப்பு ஊருக்கு ஒரு ஒரு வகுப்பை 3 ஊர்ல படிச்ச ஞாபகம் எனக்கு. படித்து முடிக்கும் போது அப்பா சொன்னாங்க, என்னோட வசதிக்கு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணணும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும், குடும்பத்தை பாத்துக்கணும், எனக்கு அந்த பொறுப்புகள்லாம் இருக்கிறதுனால நான் உன்னோட டிப்ளமா மட்டும்தான் படிக்க வைக்கிறேன். நீ அதுக்கப்புறமா மேல வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கோமா, வீட்டுல ஒருத்தர் வேலை பார்த்தா போதும், குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஹ் அப்பாவோட காரணம் சரியா இருந்துச்சு. அப்ப எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு கூட இல்ல. வீடு கட்டிட்டு கல்யாணமும் பண்ணி அனுப்பிட்டாங்க. வீட்டுல இருக்கிறேன், சாரை அனுப்பி விட்டுட்டு வீட்லயே இருக்கும்போது அவங்க ஒரு தனியார் மில்லுல வேலை பார்த்தாங்க, நூற்பாலையில. அவங்கள அனுப்பிட்டு வீட்டுல இருக்கும்போது சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் கதை புத்தகம் படிக்கிறதை விட ஏன் நாம வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சேன். 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு சரியான ஒரு பயிற்சி நிலையத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. நாங்க அப்ப திண்டுக்கல்ல ஒரு புறநகர் பகுதியில இருந்தோம். அதை தாண்டி திரும்ப திரும்ப ஆனா எழுதுறதையோ படிக்கிறதையோ நான் விடவே இல்லை. என்னோட கணவரும் அதுக்கு உறுதுணையா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணேன்னா, பையன் ஸ்கூலுக்கு ஒரு பையன் குழந்தை பிறந்துச்சு, 5 வயசு ஆச்சு. அத படிக்க வச்சோம். ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவனும் வரமாட்டான், சாரும் வரமாட்டாங்க. இந்த நேரம் நம்ம சும்மா இருக்கிறத விட ஏதாவது படிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்ப வந்து எங்க அப்பா பெரியப்பா எனக்கு வந்து வழிகாட்டியா இருந்தாங்க. தமிழ் படிச்சா நீங்க பிராக்டிக்கல் எதுவும் படிக்க வேண்டாம் அப்படிங்கறதோட சேர்ந்து கணிதம் படிக்கிறத விட தமிழ் வந்து ரொம்ப ஆசையா இருக்கும். நீ தாய்மொழி அது மேல இருக்கக்கூடிய பற்ற பாரு அப்படின்னு சொன்னாங்க. படிக்கும்போது இன்னும் சொன்னாங்க, கணக்கெல்லாம் யாரு வேணாலும் 100க்கு 100 வாங்கிடலாம், ஆனா தமிழ் படிக்க முடியாது அப்படின்னு. அது எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மனப்பான்மையிலேயே நான் அவங்க கிட்ட அப்பா வந்து பெரியப்பா தமிழாசிரியர், தலைமை ஆசிரியர், நல்லாசிரியர், அவருடைய உந்துதலால தான் நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னு கூட சொல்லலாம். படிச்சப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சேன். அப்போ தேனி ஸ்டடி சென்டர்ல வந்து 75வது ஆண்டு பவள விழா ஆண்டுக்கான ஒரு ஷீல்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்னு தெரிஞ்சு எங்க வீட்டுல என்ன அப்புறம் மேல படிக்க வச்சாங்க. எம்ஏ எம்ஃபில் எல்லாமே முடிச்சேன். ஆனா ஓப்பன் யூனிவர்சிட்டியில பண்ணிட்ட உடனே பிஎட் படிக்க போறேன், எம்ஏ முடிச்சுட்டு பிஎட் படிச்சுட்டு வாத்தியார் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பதான் தெரியும் அடிப்படை பிஏ படிக்கணும் அப்படிங்கிறது கூட எனக்கு அப்பதான் தெரியும். திரும்பவும் பிஏ படிச்சேன். படிச்சுட்டு பரீட்சை எழுதுறப்ப பிஎட்டுக்கு எழுதுறேன். 2008ல முடிச்சுட்டு 2010ல எழுதும்போது 88 மார்க் வாங்கினேன் 90க்கு. 2 மார்க்ல எனக்கு வந்து கிடைக்கல. ஆனா அதே நேரம் ஆரம்பத்துல இருந்து பண்ணின அந்த தொடர்ந்து பண்ணின முயற்சியினால அப்போ எழுதுன குரூப் 2, குரூப் 4, குரூப் 8, குரூப் 3A எல்லாத்துலயும் தேர்வாக முடிஞ்சது. அது வந்து கடவுளுடைய ஆசீர்வாதமா இல்ல தொடர் முயற்சியோட பலனா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த நேரம் கிடைச்சது. அப்புறம் வருவாய்த்துறையை தேர்ந்தெடுத்து அதுல நான் சேர்ந்தேன். அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா, வருவாய்த்துறை காவல்துறை மாதிரியே 24 மணி நேரமும் பணி இருக்கக்கூடிய ஒரு இடம், குடும்பத்துக்கு ஒதுக்குறதுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் மீறி கூட எனக்கு அதுதான் விருப்பம் அப்படின்னு போய் சேர்ந்தேன், வேலையும் பார்த்தேன். அப்பதான் பொதுமக்கள் வந்து தங்களோட உரிமையையும் சலுகையும் பெறுறதுக்காக எந்த அளவுக்கு போராடுறாங்க, எந்த அளவுக்கு அலையுறாங்க, கையூட்டு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு, கடமையாவே ஆயிடுச்சு அவங்களுக்கு. இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி கவனிக்கணும். அந்த மாதிரி ஆனதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா வேற வழியும் இல்ல, அந்த இடத்துல நாம இருக்கிறோம். நாம மட்டும்தான் அப்படின்னு இல்ல, நிறைய நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கும் குழந்தைங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னா ஆசிரியர் பணி சரியா இருக்கும் அப்படின்னு மறுபடியும் முயற்சி பண்ணேன். மறுபடியும் தேர்வானேன். அரியலூர் மாவட்டத்துல எனக்கு பொறுப்பு கிடைச்சது. 7 ஆண்டுகள் 3 பள்ளி. அதுக்கப்புறமா எனக்கு முதுகு தண்டுவடத்துல ஏற்பட்ட அடினால நிறைய மருத்துவ செலவு, என்னால அலைய முடியல. அதுக்கப்புறம் தான் மாவட்ட மாறுதல் வாங்கிட்டு இங்க வந்தேன். இங்க வந்து இன்னும் ஆமத்தூர் வந்தேன். அதுக்கப்புறமா பக்கத்துல இன்னும் கொஞ்சம் வரலாம், அந்த சிவகாசியில இருக்கக்கூடிய அந்த ஸ்பீட் பிரேக் என்னால டிராவல் பண்ண முடியல, முதுகு வலி கூடிச்சு. மறுபடியும் ட்ரீட்மெண்ட், லீவு. அதுக்கப்புறமா இப்போ வந்து மேலக்கோபாலபுரம் அரசு மேல்நிலை பள்ளி வத்திராயத்துக்கிட்ட இருக்கிறேன். இப்பவும் 2 பஸ் காலையில போயிட்டு சாயந்தரம் வரேன். வந்த உடனே 1 மணி நேரம் படுத்துருவேன். மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஸ்கூல்லயே பெஞ்ச்ல படுத்துருவேன். ஆனாலும் என்னோட பணியை என்னால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில தேர்வு, இத்தனை தேர்வுகள் எழுதி தேர்ந்ததுனால நாங்க எல்லாரும், அதாவது அரசு பணிக்கு போன எல்லாரும் சேர்ந்து முடியாத, அதாவது
பணம் செலுத்தி படிக்க முடியாத குழந்தைகளுக்கு எங்களால முடிஞ்ச உதவியா நாங்க எப்படியெல்லாம் தயாரானோம், எப்படியெல்லாம் படிக்கணுங்கிற வழிகாட்டணும். நிறைய பேர் இன்னைக்கு கல்வித்துறையில இருக்காங்க, கருவூலத்துறையில இருக்காங்க, காவல்துறையில இருக்கிறாங்க, ஏன் அக்ரிகல்ச்சர்ல கூட இருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த இந்த படிப்புக்கு நான் நல்லது சொல்லணும், நன்றி சொல்லணும். தமிழ் தாயை வணங்குவேன். ஏன்னா தமிழ் தான் தமிழ்நாட்டுல வந்து பெரிய உத்வேகமா இருந்து என்ன இந்த பணிக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஒரு காலத்துல தமிழ் படிக்கிறவன் எல்லாம் ஏதோ எழுத படிக்க தெரிஞ்சவன் தான் படிப்பான்ற மாதிரி நினைச்ச ஒரு மோசமான சூழல்ல இருந்தேன். இப்பதான் தமிழ் அன்னை அப்படிங்கறத உணர்றேன். எனக்கு தமிழ் சோறு மட்டும் போடல, மதிப்பு மரியாதை எல்லாத்தையுமே கொடுத்திருக்கு. மிக்க நன்றி என் தமிழ் அன்னைக்கு. நன்றி தோழமையே. நான் படிச்ச பிறகு நீங்க பதிவு பண்ண அந்த கருத்துக்கள்லாம் என்னை தூக்கி வாரி போட்டுருச்சு. இன்னமும் இந்த கையூட்டு அது முக்காவாசி உங்களை சொன்னதே அதுக்காண்டிதான். கையூட்டு கொடுப்பது கூட கடமை ஆயிற்று அப்படிங்கிற அந்த வரி என்னை ரொம்ப மனதை பாதிக்க எனக்கு வலித்ததுங்க ஐயா. ஒரு 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 படைப்பிலக்கியவாதியா, ஒரு அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வியலை புரிஞ்சவனா, ஒரு ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையோடு வாழ்ந்ததால் எனக்கு அதை பற்றிய வழிகள் எல்லாம் எனக்கும் தெரியும். அதை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கிறக்காண்டி தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்ட கவிஞர், தோழமை மிக்க ஆசிரியர் பத்மா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழமையே இன்றைய தினம் கீரா ஐயா அவர்களுடைய கதையான விளைவு என்கிற கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கதை சொல்லியாக வந்திருக்கிறேன் என்பதை விட பிறந்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பெருமன்றம் என்னை கதை சொல்லியாக பெற்று இருக்கிறது. அதை நான் சரியா இருப்பேன்னா, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் நேரம் முகத்தை பார்த்து சொல்றதுக்கு கூட யோசிச்சு ஐயா எல்லாம் படிச்சு பார்த்துதான் அனுப்பியிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றப்போ நான் வந்து எப்படி சொல்றதுன்ற தயக்கத்தை நெடுநாள் வச்சுட்டு இருந்தேன். இந்த கதையை படிக்காமலே கூட ஒரு 2 பக்கம் படிச்ச உடனே. அதுக்கப்புறமா ஒரு மருத்துவரா, ஒரு செவிலியா, ஒரு ஆசிரியரும் ஒரு மனநல ஆசிரியர் தான் அப்படிங்கிறத உணர்ந்து இன்னும் அந்த IADSS சொல்றோம்ல, ஒருங்கிணைந்த கல்வி, இந்த குழந்தைகளையும் சேர்த்து படிக்க வைக்கிறது இல்ல. அடுத்து அந்த மனநலம், உடல் நலம் பேணுதல், அந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்னு சொல்லுவாங்க, ஆரோக்கியம், அது எல்லாத்துக்குமே பயிற்சி எடுத்துக்கிட்டதுனால நாம தான் இத சொல்லணும், கண்டிப்பா நாம சொல்றதுக்கு இது பொருத்தமான கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் இத நேரடியா பார்த்து சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கிறதுனால வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கதையை வாசிக்கிறேன். இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. சாதாரணமா விளைவுன்னு இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்தது எப்படி அப்படின்னா, என் வாயில எப்பவுமே வர்றது செய்தாருக்கு செய்த வினை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழமொழியை அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. நம்ம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். அப்ப என்ன செய்யறோமோ அந்த செயலோட விளைவைத்தான் நாம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணத்திலேயே இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனா எடுத்த உடனேதான் தெரிஞ்சது, இது வந்து ஒரு பாவப்பட்ட குழந்தையினுடைய வாழ்க்கை வரலாறு, அதை தனியா விட்டதோடைய விளைவுதான் இந்த கதை அப்படிங்கிறது கீரா ஐயா ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க. அந்த கதை ஆரம்பிக்கும் போதே பாவையா அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அந்த பையனுக்கு பேரே பாவையா தான். பாவையாவின் பூர்வீகம் சரியாக தெரியவில்லை. அவனை கீக்காட்டுக்காரன் என்றுதான் சொல்வார்கள். கிழக்கே விளாத்திக்குளம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர். இந்த கிராமத்துக்கு பஞ்சம் பிழைக்க வந்தாங்க. போகும்போது இவனை இங்கேயே கெட என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்களாம். பயலுக்கு அப்போது 4-5 வயசு இருக்கும். இடுப்புல அரணா கயிறு ஒண்ணுதான், உருட்டை போல இருப்பான். நல்ல கரிசல் நிறம், பிரகாசமான பெரிய கண்கள். யாருக்கும் அவனை பார்த்த உடனே பிடித்து விடும். முகராசியான பயல். என்ன கஞ்சி ஊத்தினாலும் கழிக்காம சாப்பிடுவான். பச்சை மிளகா, வெங்காயம் எது கொடுத்தாலும் வாயில் போட்டு ஆற அமர மென்று கஞ்சியை எடுத்து கும்பாவிலிருந்து உருட்டுன்னு உறிஞ்சு சாப்பிடும் போது பாக்குறவங்களுக்கு நாக்கில் நீர் ஊறும். நாமும் அப்படி சாப்பிட்டால் என்ன என்று தோன்றும். கிராமத்தில் சதா நச்சு நச்சுன்னு அழுற குழந்தைங்க, சாப்பிடாம முரண்டு பண்ற குழந்தைங்களோட பெற்றோர்கள்லாம் தங்களோட குழந்தைங்க கிட்ட பாவையாவை பாரு, எப்படி சமத்தா அழாம நல்லா சாப்பிடுறான் என்று சொல்லுவார்கள். ஆனா அந்த அசத்த குழந்தைகளோ தங்களுக்கு கிடைக்கக்கூடிய தின்பண்டங்களை கூட ஒருத்தருக்கும் தெரியாம பாவையாவிடம் கொண்டு போய் கொடுத்து எப்படி அவன் அதை ஆவலோடு சாப்பிடுகிறான் என்று பார்த்து அதிசயமும் ஆனந்தமும் படுவார்கள். அவனிடம் ஒரு குணம்,
எது கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டு கொண்டே இருப்பான். கொடுக்கிறவர்கள் பார்த்து நிறுத்தினால்தான் உண்டு. 8வது வயதில் பாவையாவின் அரைஞான் கயிற்றில் ஒரு கோவணம் 4 விரல் அகலத்தில் 1 முழ நீளத்தில் தென்பட ஆரம்பித்தது. அப்போது அவன் மணியம் நாயக்கர் வீட்டில் மாடு மேய்க்க ஆரம்பித்திருந்தான். வீட்டுல பொம்பளைங்க சண்டைக்கு வருவாங்களே என்றுதான் அவன் அந்த கோவணத்தை வைத்துக் கொண்டான். அணிந்து கொண்டான் கூட இல்ல, வைத்துக் கொண்டான். மாடுகளை பத்தி கொண்டு ஊருக்கு கொஞ்ச தூரம் வெளியில வருவதற்குள் கோவணத்தை உருவி தலையில கட்டி கொண்டு விடுவான். ஹலோ, பேசுங்கம்மா, நீங்க பாட்டுல பேசுங்கம்மா. கேக்குதுங்களா ஐயா? நீங்க பாட்டுல பேசுங்க, கேக்குதுங்க. இங்க எதுவுமே தெரியலங்க. அதான் இல்ல, நீங்க உங்களோட வீடியோ ஆஃப் ஆயிருக்குமா? சரிங்க ஐயா, சரிங்க. இப்போ ஓகே, இப்ப பாருங்க. ஓகேம்மா, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. என்னல பாவையா, கோமணம் தலைக்கு போய்விட்டது என்று அவனோடு மாடு மேய்க்கும் பையன்கள் கேட்டா, எளவு சீயன்னு இருக்கு என்பான். அரங்கான் கயிற்றுக்கு பழகின அவனோட அரை இந்த கோவணத்துக்கு பழகல. சாயந்தரம் ஊருக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி தலையில இருக்க கோவணம் திரும்பவும் அரைக்கு வரும். பாவையாவிடம் சில கிறுக்கு தாளங்கள் உண்டு. வருஷத்துல சில நாட்கள் ஊர் மடத்துல வந்து பேசாம குப்பரடிச்சு படுத்துக்குவான். சாப்பிடாமலும் யாரோடையும் பேசாமலும் நாள் கணக்குல படுத்து கிடப்பான். ராத்திரிக்கு ஊர் மடத்துல படுத்துக்குள்ள வர்றல இளவட்டங்களும் இருக்காங்க. அவங்கள சில பேர் பாவையாவ சீண்டுவாங்க. இப்படிப்பட்ட சமயத்துல அவனை பேச வைக்கிறதே பெரிய பாடா இருக்கும். யாராச்சும் அகதி, ஏதாவது வெளியூர்ல இருந்து வர்றவங்க அகால நேரத்துல வருவாங்க ராத்திரியில. அப்படி வந்தாங்கன்னா அவங்கள எங்க இருந்து வரீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க அந்த இளவட்டங்க. அவங்க இல்லன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே 4 வீட்டுக்கு வீடு வீடா போய் தர்மச்சோறு கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. அத அவங்களுக்கு படைச்சு சாப்பிட சொல்லுவாங்க. சில சமயம் எடுத்துட்டு வந்த சோறு மிஞ்சி போயிரும். பாவையாவை எழுப்புவாங்க சாப்பிட சொல்ல. ஆனா பாவையா விழித்துட்டு தான் இருப்பான். அவனை எழுப்பி உட்கார வைப்பதற்குள் அவர்கள் படாத பாடு படணும். ஏன் அப்படின்னு சொன்னா, தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? அவனை சாப்பாட்டுல கை வைக்கிறதுக்கு இவங்க ரொம்ப பிரயாசப்படுவாங்க. ஒரு இளவட்டம் அவனை சிரிக்க வைக்க ஒரு நகைச்சுவை மிகுந்த கெட்ட வார்த்தை கதைய சொல்லுவான். அப்ப பாவையா சிரிக்கிறத மறைக்கிறதுக்கு உதடுகளால பற்களை தெரியாம இறுக்கி மூடிக்குவான். அத பார்த்த உடனே, ஓ பாவையா சிரிச்சுட்டான்டா என்று கூப்பாடு போடுவான் ஒருத்தன். அப்படியே அதுல ஒருத்தன் தரையில படுத்து உருளுவான். அவ்வளவுதான், பாவையா சமாதானம் ஆயிடுவான். நிஜமாவே சமாதானம் ஆகி சிரிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிப்பான். கொஞ்சம் பிகு பண்ணிக்கிட்டே சாப்பிடுவான். இப்ப சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அவன் சரியான நிலைமைக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அப்படி அவன் சாப்பிடும்போது திரும்ப பழிக்கு பழி வாங்குற மாதிரி என்ன செய்வாங்கன்னா, அந்த இளவட்டங்கள் எல்லாம் அவனை கைய பொத்திக்கிட்டு டப் டப்னு அடிப்பாங்க. இதுல ஒரு சில நிஜமான அடியும் விழுந்துரும். ஆனா அந்த அடி பாவையாவோட அகலமான முதுகுக்கு கொசுக்கடி மாதிரிதான். பாவையா குணத்துக்கு வந்துட்டான், அத பாருங்க, குணத்துக்கு நார்மலா வந்துட்டானா குணத்துக்கு வந்துட்டான்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில ஊர்காவல் நாயக்கர் வந்து என்ன செய்வாருன்னா, மடத்துக்கு வருவாரு. வந்து பாவையா அப்படின்னு கூப்பிடுவாரு. கூப்பிட்ட உடனே விசுவாசமுள்ள நாய்க்குட்டி மாதிரி அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம அவர் பின்னாடி போவான். அப்புறம் அவர் சொல்ற ஏதாவது ஒரு வீட்டுல அவன் பழையபடியும் மாடு மேய்க்க தொடங்கிடுவான். பாவையா இப்ப வளர்ந்துட்டான். கொண்டிக்காவல்கார நாயக்கர் சொன்ன மாதிரி பயலுக்கு கக்கத்துல ரோமம் முளைச்சிருச்சு. ஆனா அவன் அதே கோவணம்தான். வேட்டிய இடுப்புல கட்டிக்கிறதுக்கு பதிலா போர்த்திக்குவான். உச்சந்தலையில அப்பளம் அகலத்துக்கு வட்டமா ஒரு விரல் கடை உயரத்துக்கு விட்டு தலைமுடிய சுற்றிலும் நல்லா மலிச்சிருப்பாங்க. வேலை செய்யற நேரத்துல மட்டும் போத்திக்கிற வேட்டியை எடுத்து தலையில கட்டிக்குவான். யாராவது பாவையா கொஞ்சம் கோமணத்தை சரியா இருக்கலா வச்சுக்கோ என்று சொல்லுவார்கள். அதுக்கு கொண்டிக்காவல் நாயக்கர் சொல்லுவாரு, சரிதாங்க, வேலைக்காரன் இது வெளியிலங்கிற பழமொழி தெரியாது அவனுக்கு, அது பாட்டுக்கு கிடந்துட்டு போகுது, நீ அதையும் கண்டுக்கிற அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து ஒரு அந்தரங்க உறுப்பு தெரிகிறத மட்டுமே நினைக்கல. இங்க வந்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்வியல் அந்தரங்கங்கள் எதுவுமே அவங்களுக்குன்னு தனியா இருக்கிறது இல்ல. பொது வெளியில தான் எல்லாத்தையுமே
சொல்லிடுவாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து அப்படின்னு எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு நாள் காட்டுல மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் பாவையா. கொண்டி காவல்காரர்கிட்ட தன்னோட உரம்ல ஏதோ ஒரு பேன் ஊறுது அப்படின்னு சொல்லி காட்டுறான். அது எப்படி இருக்குன்னா சாதாரண பேன் மாதிரி இல்லாம வட்டமா இருக்கு. இத பார்த்த உடனே அவர் சொல்றாரு, அட பாடி பயலே, என்ன சொல்லி சிரிச்சுட்டு, சரி சரி இன்னைக்கு கம்மாயில மாட்டை போட கரைக்கு வருவேல்ல, அப்போ குடிமகன்கிட்ட சொல்லி உடம்பு பூராவும் நல்லா வலிச்சு விட்டுற சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு திங்கட்கிழமை கம்மாக்கரையில குடிமகனை சுத்தி கூட்டம் இருந்துச்சு. கொண்டிக்காவல் நாயக்கர் வந்து பாவையாவ குடிமகன் கிட்ட தள்ளிக்கிட்டு தான் போறாரு, கூட்டிட்டு கூட போல. விஷயத்த சொல்றாரு. அவன் அதுக்கு தேங்காய் பழம் 1/4 ரூபா தட்சணை எல்லாம் வேணுமே அப்படின்னு சொல்லி எகத்தாளமா சிரிச்சான். அப்ப அவர் ஒரு பெரியவருக்கு மலிச்சு விட்டுட்டு இருந்தான். அவரும் அதுக்கு ஏதுவா இருந்தாரு. அதுக்கப்புறமா பாவையாவை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க பேசுறத கேலி பண்றதெல்லாம் பார்த்த பாவையா என்ன செய்யறான், கொஞ்சமா பின்வாங்குறான். அவன் அப்படித்தான் சொல்லுவான், நீ உன் பாட்டுக்கு இரு அப்படின்னு இளவட்டங்கள்லாம் சொல்றாங்க. பெரியவர் எழுந்து வேட்டியை உதறிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்ப அவனுக்கு ஆரம்பிக்கிறாங்க, முதல்ல தலை அப்புறம் கக்கம்னு இப்படி இருக்கக்கூடிய முடிகளை எல்லாம் அகற்றிக்கிட்டே வரும்போது அவனுக்கு வந்து குடிமகன் அடுத்ததா நமக்கு அந்தரங்க பகுதியை தான் கிளீன் பண்ண போறான், அதாவது வலிக்க போறான் அப்படின்னு தெரியும் போது அவனுக்கு வெக்கமா இருக்கு. அதை வெளியில சொல்லவும் முடியல, அதை அடக்கிக்கவும் முடியல. அந்த கூச்சத்தை வந்து மாத்திக்க முடியாம அவன் என்ன பண்றான் அப்படின்னா சிரிச்சு அதை வந்து மாத்துறான். ஆனா இந்த குடிமகன் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் அவருக்கும் சிரிப்பாதான் வருது. ஆனா எல்லாத்தையும் என்ன சொல்றாரு, போங்களே அந்த பக்கம், பார்த்ததே இல்லையாக்கும் அப்படின்னு சொல்றாரு. சாதாரணமா ஒரு பொது இடத்துல உடை மாற்றும் போது பெண்களே இதெல்லாம் பேசுறப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு கோவில்ல நீர்த்துறைகள்ல பார்க்கும்போது ஏமா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா, ஏன் அவங்ககிட்ட இல்லாததா இங்க புதுசா இருக்கு, என்ன பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவன் சொல்லிட்டு போறான். பொதுவா உடல் உறுப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது. பேசிக்கொண்டே குடிமகன் தொழிலை செய்யறான். பேச்சு அவன் தொழிலுக்கு வெஞ்சனம். பாவையா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவனோட பொண்டாட்டிய சொல்லி எல்லாத்தையுமே அவன் சொல்லி சிரிக்கிறான். அவன் சிரிச்சுட்டு ஊர்ல இருக்கிற மத்தவங்க சிரிக்க கூடாதுன்னு ஒரு பொய் சீரல் சீண்டிக்கிறான். பாவையாவால சரியா இருக்க முடியல, உடம்பெல்லாம் கூச்சமா இருக்கு, நெளிஞ்சிட்டே இருக்கான். அத உளர்த்தினான் அப்படின்னு சொல்றாரு ஐயா. இந்தா உளத்தாதீரும் சொல்லிட்டேன், கத்தி விழுந்துரும், பிறகு அவ்வளவுதான், கல்யாணம் செய்ய முடியாது என்று அதட்டினான். கூச்சத்தை அவனால பொறுத்து கொள்ளவே முடியல. சிரிக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்கு பார்த்தான். அப்படியும் இடைவிடாம சிரிக்கும் போது அவன் வாயில ஜொல்லு வடியுது. இந்த மாதிரி நேரத்துல சவரம் செய்யறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கணுக்கல்ல கத்தியை திருப்பி வச்சு கனார்னு ஒரு குடுப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இவனும் செஞ்சான். நம்ம எல்லாம் பலார்னு அரைஞ்சாங்க, நங்குன்னு கொட்டினாங்கன்ற மாதிரி இங்க கனார்னு ஒரு குடுப்பு கொடுக்குறான். அந்த வலி தாங்காம ஒரு நிதானத்துக்கு வந்துருவாங்க. அப்ப சரியா தன்னோட வேலையை செஞ்சு முடிச்சிருவான். இந்த மாதிரி பாவையாவோட பிறந்த முடி இறக்கப்பட்டது. இந்த பிறந்த முடின்னு பார்த்த உடனே முதல் மொட்டையை தான் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். இங்க அதோட கருத்து வித்தியாசமா இருக்கு. கம்மாக்கரையில எப்பயாவது நிகழக்கூடிய இந்த முதல் பகல் நிகழ்ச்சி ஒரே கலகலப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கனிவு கதையிலயும் ஒரு முதல் பகல் நிகழ்ச்சியை பார்த்தோம். இந்த முதல் பகல் நிகழ்ச்சி எப்படி ஒரு பொண்ணுக்கு முதல் தலைக்கு தண்ணி ஊத்துறாங்களோ அந்த மாதிரி பையனுக்கு செய்யக்கூடிய சடங்குகள்ன்ற மாதிரி இது தோணுது எனக்கு. வழக்கம் போல இவங்கிட்ட வயசுக்கு வந்த பெண்கள்லாம் விளையாட்டுக்கு வாயாடுவாங்க. இவனால அவள்களுக்கு பதிலடி கொடுக்க முடியாது. அதோடு ரகர தகர உச்சரிப்புகள் இவனுக்கு சரியாக வராது. உணர்ச்சி வசப்படும் போது வாய் வேறு திக்கும். ஆகவே உதட்டை இழுத்து இறுக்கி மூடி சிரித்து கொண்டே நழுவி விடுவான். அன்னைக்கு மறுநாள் அதிகாலையில நல்ல தண்ணி எடுக்க ஊர் கிணத்தை சுத்திலும் பெண்களும் ஆண்களுமா நல்ல கூட்டம். பாவையாவுக்கு பக்கத்துல சுப்பாளு, அவளுடைய தோழிகள் தண்ணி இறைச்சு கொண்டே இருந்தார்கள். சுப்பாளு வந்து எப்படின்னா ஒரு வாயாடி பொண்ணு. அந்த கிராமத்துல இருக்க பெரிய பணக்காரரோட செல்ல பொண்ணு. தான் பெரிய பணக்காரி அப்படிங்கிற திமிர் அகம்பாவம் ஐயா சொல்லியிருக்காங்க அவளுக்கு உண்டு. அதனால் அவ யாரையும் மதிக்க மாட்டா. எப்ப பார்த்தாலும் பாவையாவை விரட்டிக்கிட்டே இருப்பா. இதுல அவளுடைய தோழிகளோட சிரிப்பு அவளை மேலும் உற்சாகம் அடைய செய்யும். அவ அன்னைக்கு தன்னோட தோழியோட சேர்ந்து அங்க பாவையாவை சீண்ட ஆரம்பிக்கிறா. அதுவும் அவங்க ஆதரவோட. அவனும் ஒதுங்கி ஒதுங்கி போறான். அன்னைக்கு அவனுக்கு என்னவோ குறுகுறுன்னு இருந்துச்சு. அவன் விலகி போக போக
இவன் மேலும் அதிகப்படியா அவன் என்ன செஞ்சானா சீண்டிக்கிட்டே இருந்தா. ஒரு பழமொழி சொல்லுவோம்ல ஊர்ல, ஓடுற நாயை கண்டா விரட்டுற நாய்க்கு தொக்கு அப்படின்னு. பாவையா குடத்தை வேக வேகமா நிரப்புறான். தலையில கட்டியிருந்த வேட்டியை திரும்பவும் ஒரு தடவை இறுக்கி கட்டுறான். குடத்தை எடுத்து தலைக்கு கொண்டு போக குனியிறான். அவ்வளவுதான். இமை தட்டுவதற்குள் அந்த செயல் நடந்து விட்டது. அவனோட மௌனமா இருந்தது. அவ வாயாடித்தனத்துக்கு பதிலே சொல்லாம இருந்தது. அவளை ஏதோ அவமானப்படுத்தின மாதிரி இருக்கிறதா அவன் நினைச்சாலோ என்னமோ. அவளால அத தாங்கவே முடியல. அதனாலதான் அவன் என்ன செஞ்சுட்டா, குடத்தை எடுக்க அவன் குனியிறப்ப அவனுக்கு பின்னாடி போய் அரங்கான் கயிற்றுல சொருகி இருந்த கோவணத்தோட நுனிய மட்டும் லேசா உருவினான். ஆனா இப்படி ஆகும்னு அவன் எதிர்பார்க்கல. கோவணம் பூராவுமே கையோடு வந்து தரையில் விழுந்து விட்டது. அவ்வளவுதான். கிணறே வாய்விட்டு சிரிச்சது. திடுக்கிட்டவர்கள் சுப்பாலுவும் பாவையாவும் தான். அவன் அப்படியே நின்றது பெண்களுக்கு முன் ஆண்களுக்கு நாணமாகவும், ஆண்களுக்கு முன் பெண்களுக்கு நாணமாகவும் இருந்தது. இளவட்டங்கள்லாம், டேய் தலை வேட்டியை எடுத்து இடுப்புல கட்டிக்கோ என்று குரல் கொடுத்தார்கள். பாவையாவுக்கு அது கேட்கவில்லை. அவனுடைய கண்கள் தான் சிவப்பாகின. பெண்கள் சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. ஆண்கள் சிரித்து சிரித்து வயிறு வலிச்சது. பாவையா அப்படியே அதே மேனியில் நின்று கொண்டிருந்தான். இந்த இடத்துல பார்க்கும்போது அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அவனும் வளர்ந்துட்டான், ஒரு மனிதன், அவனுக்கும் மானம் இருக்கு அப்படிங்கிறத யாருமே உணரல அப்படிங்கிறத பதிவு பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. ஒரு பெரியவர் வந்து வராரு. இந்த பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, பெரியவங்க வந்து கீழே விழுந்து நனைஞ்சு கிடந்த கோவண துணியை எடுத்து அவர்கிட்ட நீட்டுறாரு. அது அவரையும் அந்த துணியையும் மேலையும் கீழையும் பார்த்தானே தவிர வாங்கி அணிஞ்சுக்கல. டேய் இந்தா வாங்கிக்கோ. அந்த குரல் கொஞ்சம் அதட்டல் அதிகமாவே இருந்தது. பாவையா அதுக்கு தீர்க்கமா பதில் சொன்னான். முடியாது. அவர் அவனை அதிசயத்தோடு பார்த்து, ஏண்டா அப்படின்னாரு. அப்படித்தான், முடியாது. எனக்கென்ன போ என்று சொல்லி அவர் அதை எறிந்து விட்டு போய்விட்டார். திரும்பவும் கொஞ்ச நேரத்துல வேற ஒரு பெரியவர் வர்றாரு பாவையா கிட்ட. இது நல்லா இல்ல, தலைவேட்டியை எடுத்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி தலைவேட்டியை அவரே எடுத்து அவர் இடுப்புல சுத்தி கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவனும் வேட்டிய உருவி பந்து போல சுருட்டி எரிஞ்சிட்டான். என்னடா இது வம்பா பண்ற, பொம்பளைகள் பிள்ளைகள் வந்து தண்ணி எடுக்கிற இடத்துல இப்படி நின்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு அவர் கேக்குறாரு. பாவையா இப்ப நிதானமா அவருக்கு பதில் சொல்றான். மாமா, என் பேரில் ஒரு தப்பும் இல்லை. இந்தா இவகட்டை வேண்டும்னாலும் கேட்டு பாடுங்க. நானா கோமண துணிய எடுத்து எடிஞ்சிடல. சரி சரி, இப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ற? கோமணத்தை எடுத்து நான் வச்சுக்கிட மாட்டேன். அவடானே அவுட்டா அவடான் பண்டு வச்சு விடணும். இதை கேட்ட இளவட்டங்கள்லாம் ஓஹோஹோ அப்படின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. இது நல்ல வழக்கடாப்பா என்று அந்த பெரியவர் நடந்து விட்டார். கொஞ்ச நேரத்துல ஊருக்குள்ள பெரிய பரபரப்பே உண்டாகிடுச்சு. நிறைய பேர் பாவையாவத்தான் தப்பு சொன்னாங்க. அவன் என்ன கோமணமா வச்சிருந்தான், அதை விட பேசாம இருக்கிறது எவ்வளவோ மேல். அது சரி, அவன் எப்படி வச்சிருந்தா இவளுக்கு என்ன? இந்த கோட்டி கழுத அத போய் என்ன மயத்துக்கு நோண்டணும்? சரி நோண்டிட்டாயா, வச்சுக்கிடுவோம். அவ வந்துதான் எனக்கு கோமணத்தை வச்சு விடணும்னு இவன் சொல்றது மப்பு தானே. இப்படி பல மாதிரியா ஜனங்கள் தர்க்கிச்சுட்டு இருக்கையில சுப்பாலுவோட சித்தப்பா வராரு. ஒரே கோபமா அதுவும் பாவையாவை பார்த்துக்கிட்டே வராரு. வந்தவரு அவனை பார்த்து கெட்ட வார்த்தை கலந்து அனாத பயலே, வந்தட்டி பயலே, அது இதுன்னு தாறு மாறா ஏசுனார். வயிறாருங்கிறது தான் ஏசுனாருன்ற வார்த்தையில சொல்றாங்க நினைக்கிறேன். அந்த வட்டார வழக்கு சொல். வந்தட்டி பயலுன்னா வந்து ஒட்டிய பயலே அப்படின்னு இருக்குமோ. ஏன்னா இந்த சின்ன குழந்தையிலே விட்டுட்டு போன பையன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் என்னோட மனசுல தோணுது. அவரோட ஏச்சும் ஆத்திரமும் பாவையா மீது கூட அவ்வளவு காரம் இருப்பதா தோன்றல. அவன் இப்படி நடந்துக்கல, பின் தூண்டுதலா யாரோ இருக்காங்க அப்படின்னு குற்றம் சுமத்தினாரு. உன்ன இப்போ செருப்பை கலத்தி அடிக்க, தூண்டி விட்ட ஊர் பைய பிள்ளைகள்ல எவன் வந்து இப்ப உனக்கு உதவுதான்னு பாப்போம் என்று ஓங்கினார். ஓங்கி அந்த கையை வந்து ஒரு கை பிடித்து கொண்டது.
அந்த பிடிச்ச கைக்கு சொந்தக்காரர் வந்து கேக்குறாரு, நீர் செய்யறது இது உமக்கே நல்லா இருக்கா? நீர் பெரிய பணக்காரர்னா அது உம்மோட இருக்கட்டும். அத விட்டுட்டு ஊர்க்காரன் தான் இதுக்கு காரணம்னு சொன்னா அத உம்மால புரு பண்ண முடியுமா? முந்தி இப்படித்தான். பாவம் அனந்த பநாயக்கர கோழி பிடிச்சான்னு ஊரை விட்டு துரத்திட்டீங்க. இப்ப என்னடான்னா ஊர்க்காரங்க தான் இப்படி தூண்டி விட்டாங்கன்னு சொல்றீரு. சும்மா எப்படி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசாதீரும். இப்ப உம்மா மகள் செய்த ஏழை குறும்பு மட்டும் நியாயமா? இதை கேட்ட சுப்பாலுவோட சித்தப்பாவுக்கு உடம்பெல்லாம் வெட வெடன்னு ஆடுது. டே வெங்க பய பிள்ளைகளா, இருங்க உங்களை பாத்துக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினார். உடனே அங்க இருந்த விடலைகளோட எக்கால ஒலி, அந்த கேலி பேச்சு கேலி சத்தம் அவரை திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு வழி அனுப்பி வச்சிருச்சு. ஊர்க்காரர்களோட தூண்டுதலாலதான் பாவையா இப்படி நடந்துகிட்டான்னு சுப்பாலுவோட சித்தப்பா எப்ப சொன்னாரோ அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாவையா தான் சரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஊருக்குள்ள பாவையாவுக்கு ஆதரவு கூடிருது. இளவட்டங்கள்லாம் பாவையாவோட நிலைய பலமா ஆதரிச்சு பேசி ஒரு மின்னல் வேக பிரச்சாரத்தையே முடுக்கி விட்டுறாங்க. சுப்பாலா வந்துதான் பாவையாவுக்கு கோணத்தை கட்டி விடணும் வச்சு விடணும்னு சொல்லி அவங்க கோஷம் தான் போடல. நேரம் போய்கிட்டே இருந்தது. இப்போ அந்த கரிசல் நில மக்களோட வாழ்வியலையும் உள்ள கொண்டு வர்றாங்க ஐயா. சம்சாரிகளுக்கு இதுவா வேலை? அவங்க சீக்கிரம் தண்ணி எடுக்கணும், கஞ்சி குடிக்கணும், காட்டுக்கு போகணும், இப்படி எத்தனையோ வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கு இடைஞ்சலா இந்த சாணியம் பிடிச்ச சங்கதி வந்து சேர்ந்துட்டதே என்று முகச்சுளிப்பு ஒரு பக்கம் இருக்கு. இந்த மாதிரி பாவையா சொல்லிக்கொண்டு கிணற்றடியில் இன்னும் அதே படியாக நின்று கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்டதுல இருந்து சுப்பாலுக்கு அழுகையா அழுதுட்டு இருக்கா. விஷயம் மணிய நாயக்கருக்கு போகுது. மணியம் நாயக்கர்னா அவன் 4 வயசுல இருந்து 8 வயசுக்கு மாறி ஒரு 4 விரல் கடை 1 முழ அகலத்துல கோமணம் கட்டிட்டு மாடு மேய்க்க போனான் இல்லையா அவரு. அவருக்கு சத்தம் போட்டுத்தான் எதையும் சொல்லணும். காது அப்படி இப்ப அவருக்கு காது கேட்கறது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நடந்ததை கேட்டு அறிஞ்சுகிட்ட அவர், நல்ல கூத்துதான் போ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்புறம் சிரிக்கிறத நிறுத்திக்கிட்டாரு. நிறுத்திக்கிட்டதோட இல்லாம தலைய ஆட்டினாரு. இந்த கிழவரு ஓனா மாதிரி தலைய ஆட்டினாருன்னா பழி வாங்காம விட மாட்டாருன்னு அர்த்தம். அப்படின்னா சுப்பாலுவோட குடும்பத்தால இவர் எப்பவோ பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றாங்க. ஒரு காலத்துல இவர் ஊர்லயே செழிப்பான புள்ளியா வாழ்ந்து இப்போ பொருளாதாரத்துல மிகவும் நொடிஞ்சு போனவரு. அப்படின்னாலும் அவருக்கு கிராமத்துல இன்னும் சொல் சக்தி இருக்கு. அவர் சொல் பேச்சுக்கு மரியாதை இருக்கு. இந்த ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மணியநாயக்கரை இன்னும் சில ஊர் பெரியவங்களையும் கூட்டிக்கிட்டு கிணத்தடிக்க போறாரு. அங்க இருக்கிறவங்க கிட்ட நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி தீர விசாரிக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணையும் அவளோட அப்பாவையும் வர சொல்றாங்க. தப்பிதம் பூராவும் சுப்பாலுவோட பேர்ல தான் இருக்கு. அவ ஒரு ஆணை ஒரு தண்ணீர் துறையில பல பேருக்கு முன்னால பகிரங்கமா வச்சு இப்படியெல்லாம் பெரும் அவமானப்படுத்தியது தப்பிதத்துக்கு அவளேதான் அவளுக்கு கோவணம் வச்சு விடணும் அப்படின்னு மணியம் நாயக்கர் உட்பட பெரிய ஆட்கள் எல்லாரும் தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே பொம்பளைங்களுக்கு எல்லாம் திடுக்குன்னு இருக்கு. கூட்டத்துல ஒரே சலசலப்பு. சுப்பாலு ஓன்னு அழுறா. இப்ப மீசக்கார சிங்கப்பூர் நாயக்கர் வராரு. அவ அழுறத பார்த்துட்டு அவளை மாதிரியே உதட்ட கோணலாம் வச்சுக்கிட்டு அழகு காட்டிட்டு, சி அழுக வேறியா உனக்கு? இது முதல்ல இல்ல தெரிஞ்சிருக்கணும் பொம்பளை அழுறா போப்போ அப்படின்னு சொல்றாரு. சுப்பாலு தயங்குறா. என்ன செய்துன்னே அவளுக்கு தெரியல. தன்னோட கண்ணீரால் மன்றாடினாள் அப்படின்னு சொல்றாங்க. வாய் வார்த்தையாலேயே சொல்ல முடியல. அவளுக்கு அவ்வளவு கண்ணீர் வருது. ஆனா எல்லாரும் அந்த கொடுமையான வாயாடிக்கு இதுதான் சரி. அங்கிருந்து விடலை பிள்ளைகள் எல்லாம் மனசுக்குள்ள கருவிக்கிட்டாங்க. சுப்பாலு அழுதுகிட்டே கிணத்தடிக்க போறா. கூட்டம் அவளை பின்தொடராம இருக்க கொண்டு காவல்காரரும் தலையாரியும் தடுத்து நிறுத்துறாங்க. ஆனாலும் பல பேர் அங்க கூடிட்டாங்க. முகத்துல கண்ணீர் வடிய வடிய கிணத்தடிக்கு படி ஏறி அவ நடந்து போற அத ஊரே கவனிச்சிட்டு இருக்கு. அவ குனிஞ்சு கீழே நனைஞ்சு கிடந்த அந்த கோவண துணியை எடுத்து இடது கையின் 2 விரல்களால் பிடித்து எடுத்து தன் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டு பாவையாவிடம் நீட்டினார். பாவையா அசையாம நின்னுட்டு இருந்தான். அவளும் முகத்தை மறுபக்கம் திருப்பியபடியே கோவண துணியை நீட்டிட்டு இருந்தா. திடீர்னு அசரீரி மாதிரி எங்கேயோ இருந்து ஒரு இளவட்டத்தோட வாயிலிருந்து அந்த சொல்லு வந்தது.
பாவையா வாங்கிக்கோ. உடனே சொல்லி வச்ச மாதிரி அங்க இருந்த எல்லாரும் அதே மாதிரி திரும்ப எதிரொலி மாதிரி சொல்றாங்க. வாங்கிக்கோ வாங்கிக்கோ பாவையா என்று எதிரொலிக்கிறாங்க. முதல்ல கூட்டத்துல ஒரு குறுஞ்சிரிப்பு, அப்புறம் அது வளர்ந்து பெருசாயிட்டே வந்துச்சு. இப்ப மறுபடியும் பாவையா பற்களை உதடுகளால இழுத்து மூடிட்டு சிரிக்கிறான். இப்ப அவனுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வெளியில தெரியுது. அவனோட சிரிப்பை மறைக்கதான் அந்த உதட்டை எப்பவுமே அவன் மூடிப்பான். கூட்டம் இப்ப சந்தோஷமா இருக்கு, ஆரவாரம் பண்ணுது. அந்த பக்கமா திரும்பிட்டு இருக்கக்கூடிய சுப்பாலு கூட சிரிக்கிறா. அதுவும் உடம்புல ஒரு நாணத்தோட, ஒரு ஆட்டத்தோட சிரிக்கிறா. அத பாக்குறதுக்கும் ஒரு அழகாத்தான் இருந்துச்சு. அப்பாடா ஒரு மட்டிக்கு முடிஞ்சுச்சே அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாம் நினைச்சாங்க. ஆனா அது ஒரு முடிவு இல்ல, உன்னோட ஆரம்பங்கிறது பலருக்கு தெரியாது இப்படின்னு இந்த கதையை முடிக்கிறாங்க. ஆரம்பத்துல அவன் எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம வாங்கி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு என்னோட பையன் தான் ஞாபகம் வந்தான். சின்ன வயசுல என்ன கொடுத்தாலும் பக்கத்துல வாய்க்கிட்ட கையை கொண்டு போயிட்டாலே ஆன்னு சொல்லிடுவான். ஆசைப்பட்டு எல்லாரும் ஊட்டிடுவாங்க. நான் வீட்டுல வந்து பயந்து போய் அப்படியே பெருங்காயத்தை அரைச்சு ஊத்துவேன். அது ஞாபகம் வரும். இந்த கும்பாவுல கஞ்சியை எடுத்து குடிக்கிறதுங்கிறப்ப தாத்தா என்னோட சின்ன வயசுல தாத்தாவெல்லாம் பெரிய கும்பா ஒண்ணு சின்ன கும்பா ஒண்ணு வச்சு கரைச்சு குடிக்கிறதெல்லாம் பார்த்திருக்கேன். அது அவனோட நிறத்தை பார்த்து கரிசல் நிறம் சொல்லும் போது அந்த பூமி, அந்த மக்கள், அந்த கருப்பு நிறத்து மேல ஐயாவுக்கு இருந்த மதிப்பு அதையெல்லாம் கூட தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒன்னொன்னும் அதுக்கப்புறமா இந்த குழந்தைகள் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போதுதான் அவனுக்கு எந்த ஒரு உணர்வும் இல்ல நம்மளோட கூட்டிட்டு போறதுக்கு வழி இல்ல, கூட்டிட்டு போனா அவனை நல்லா பாத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததோ என்னவோ அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் அந்த கிறுக்குத்தாளம்னு சொல்லுவாங்க, அங்க போய் அவன் தனியா படுத்திருக்கிறது கூட அவங்க விட்டுட்டு போன அந்த நாளை நினைச்சு வருத்தத்திலயா வேதனையிலையா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். மொத்தத்துல இந்த கதை தனியா விடப்பட்ட ஒரு பாவப்பட்ட குழந்தையோட நிலை, அதனால ஊர்க்காரங்க அதை நடத்தின விதம், அதனால் ஏற்பட்டக்கூடிய விளைவுகள், அது மாதிரி பணம், அந்த பணம், வசதி, ஆரவாரம், இதனால இந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுது. அதுவும் ஏழை குறும்பு அப்படிங்கிற அந்த வார்த்தை என்னை ரொம்ப பாதிச்சது. உண்மைதான், நிறைய பணக்கார பசங்க, வசதியா இருக்கிறவங்க, அந்த வசதி வாய்ப்பு இல்லாத குறைஞ்சவங்களை வந்து கஷ்டப்படுத்துறத நான் நிறைய பார்த்திருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது தான் இந்த விளைவு கதை வந்து நமக்கு சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெருமன்ற உறவுகள் உங்களோட கருத்துக்களை சொல்றத கேட்கணும்னு காத்திருக்கிறேன். நன்றி. நன்றி தோழமையே. கதை எப்பவுமே கதை கொஞ்சம் நெருடாக இருந்தாலும் கூட இலக்கியமாக இருக்கின்ற பொழுது நாம் அதை கொண்டு சேர்க்கிற அந்த லாவகமான நிலைப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அது இருந்தா தான் நாம ஜெயிக்க முடியும். அந்த அளவில் நீங்கள் கதை சொல்லியாக இந்த சொல்லுவதற்கு ஒரு சில இடங்களை கடந்து போகிற அல்லது சொல்லுவதற்கு தயங்குகிற ஒரு சில நிலைப்பாடு இருக்கக்கூடிய அந்த வாக்கிய அமைப்பை எல்லாம் நீங்கள் அழகாக எந்தவித ஒரு 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 கேட்பவருடைய மனதில் ஓ இதானா அப்படின்னு கேட்பது போல சரியாக கடத்திய ஒரு சிறந்த கதை சொல்லியாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். குறிப்பாக உங்களை நீங்களே அறிமுகம் செய்யுங்கள் என்று சொன்னதற்கான காரணம், நீங்கள் ஒரு சமூக போராளி, குறிப்பாக பெண்ணாக பிறந்து ஒரு பெண் இவ்வளவு தூரம் ஜெயித்திருக்கிறாள் என்பது கூட ஒரு ஒரு இருமாப்பு இருக்கிறது கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு. அந்த அளவில் வெற்றி பெற்றிருக்கிற நீங்கள் கதையிலும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழமையோடு வாழ்த்துகிறது. தோழமையே வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா தொடக்கி வைக்கவும். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இது ஒரு வித்தியாசமான கதை. ஒரு இந்த கதையை ஒரு அம்மையார் வந்து சொல்றதுதான் ரொம்ப வித்தியாசம். இது கொஞ்சம் பச்சையான கதைகளை கீரா ரொம்ப நிறைய எழுதுவாரு. இந்த கதையே ரொம்ப அழகா, கொஞ்சம் கூட விரசம் இல்லாம நளினமான மொழியில ஒரு தாய்மை பண்போடு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா சொல்லுகிறீங்க. கொஞ்சம் பச்சையான கதையை கூட ஒரு நம்ம கருமுருகன் சொன்ன மாதிரி ஒரு நளினமான மொழியில இந்த மிருதுவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மென்மையாக இந்த பக்குவமா சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப பாராட்டுகள்மா. ரொம்ப அருமையா சொல்லிக்கிறீங்க. உங்களுடைய கடின முயற்சியில் நீங்கள் மேல வந்ததை பார்த்து என்னுடைய
நெஞ்சமெல்லாம் புலகாங்கிதம் அடைகிறது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. உண்மையிலேயே வாழ்க்கையில ரொம்ப போராடி மேல வந்திருக்கிறீங்க. அந்த உங்களுடைய அறிமுக உரையை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நானு. பரவால்ல. பெண்கள் இப்படிதான் வரணும். ஆண்களால கூட செய்ய முடியாத சாதனைகளை நீங்க செஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல இந்த குடும்பத்துல எல்லாருமே உதவியும் பண்ணாங்க ஐயா. ஆ மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஐயா, எல்லா இடத்துல இருந்தும் கிடைக்கும். குடும்பத்துல இருந்தும் கிடைக்கும், வெளில இருந்தும் கிடைக்கும். நாம எடுக்கிற முயற்சி. அது முயற்சி உங்களுக்கு இருக்கு. தொடர் முயற்சி இருந்ததுங்க ஐயா. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடைய நிலைக்கு வந்து வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த கதைய நன்றிங்க ஐயா. சாதாரணமான ஐயா மோசமான கேட்கலங்க. உண்மையா அந்த குழந்தை ஆனா அவங்க பாருங்க ஒரு அடம் இருக்குது பாருங்க. யாரு இந்த கோவணத்தை உருவுறாங்களோ அவங்க தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சாதிச்சான் பாருங்க. அந்த ம். பிடிவாதம். அந்த பிடிவாதத்துல வந்து அவனுக்கு வேற எந்த வண்ணமும் இல்ல. ஆனா ஒரு பிடிவாத குணம் அது. அந்த பிடிவாத குணத்துக்கு அவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணு, அது பணத்திமிர்ல நடக்கிற ஒரு பொண்ணு, கடைசியில அவள பணிய வச்சுக்கிறான் பாருங்க. அதுதான் அந்த பிடிவாதத்தினுடைய வெற்றி. 2வது இது வந்து ஒரு சாதாரணமா நடக்கிற நிகழ்ச்சி அல்ல. ஒரு அசாதாரணமான ஒரு பிரச்சனையை சாதாரணமா நிகழ்ந்த மாதிரி கீரா பதிவு பண்ணியிருக்கிறார். அதுதான் அந்த கலை திறமை. இந்த மாதிரி குழந்தைங்கள எல்லாம் விரட்டி தான் விடுவாங்க. யாரும் இவ்வளவு ஆதரிக்க மாட்டாங்க. உண்மையில அந்த ஊர பாராட்டணும். அப்படிப்பட்ட ஒரு ஊரு, அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள், அந்த மாரி குழந்தைகள அடிச்சு தொரத்தாம அணைச்சு புடிச்சு அவனுக்கு சாப்பாடும் போட்டு, அவனுக்கு ஆதரவா நின்னு, ஆ அவனுடைய அந்த பிடிவாதத்துக்கு உள்ள நேர்மையும், நாணயத்தையும் மதித்து, அவன அந்த வெற்றி அடைய செய்ய வச்சிருக்கிறதுக்கு உதவுனாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு சராசரியை விட மேலானதாக அவருடைய கற்பனை வளத்துல ரொம்ப அற்புதமா இருக்கு. கற்பனை ஊருன்று கண்டேன் பாரதியார் எழுதுறாரு. அந்த மாதிரி இது ஒரு கற்பனையில ஒரு விசேஷமான கற்பனை. இது கொஞ்சம் ஒரு மிக எதார்த்தமான கதை. ரொம்ப நல்லா அழகா சுவைக்கிற மாரி எழுதியிருக்கிறாரு. இது வந்து சமூக பாங்குன்றத விட ரொம்ப சுவைச்சு மகிழக்கூடிய ஒரு கதை இது. அந்த கதைய ரொம்ப எல்லாரும் கேட்டு ரசிக்கும்படியாக சொல்லியிருக்கிறீங்க. இது ஒரு வித்தியாசமான கதை. இப்படிப்பட்ட கதைகள தான் நம்ம படிக்கணும் நாம்ப. இதையும் தான் அனுபவிக்கணும். ரொம்ப நல்ல கதை. ஆனா, இந்த ஆண்கள் வந்து பருவத்துக்கு வந்த பிறகு, இந்த மாதிரிலாம் செய்றாங்கன்றதெல்லாம் எங்க பகுதியில இல்ல. பெண்கள மட்டும் தான் எல்லாம் வந்து வீட்டுக்கு அழைப்பாங்க. பூப்பு நன்னீராட்டு விழான்னு தமிழ்ல சொல்றோம். புஷ்பவதி ஆயிட்டா, அத வந்து வீட்டுக்கு அழைக்கிறோம்னு சொல்லி பண்ணுவாங்க. மஞ்சள் நீராட்டு விழாலாம் பண்ணுவாங்க. அது பெண்களுக்கு உண்டு. ஆனா, ஆண்களுக்கு இதெல்லாம் பண்றதில்ல. ஆனா, அந்த பகுதியில அப்படி ஒரு பழக்கம் இருக்குது போல இருக்குது. இங்கெல்லாம் அப்படி இல்ல. எங்க பகுதியில வட மாவட்டத்துங்கள்ல இந்த மாரி அ ஆண்களுக்குன்னு தனியா ஒரு இதெல்லாம் இல்ல. அவனே அந்த பருவத்துக்கு வந்த உடனே பெற்றோர் பார்த்து திருமணம் பண்ணி வைப்பாங்க. நல்ல கதை. அருமையான கதை. ரொம்ப சுவையான சொல்லிக்கிறீங்க. சுவையான கதைய சுவையாக சொல்லிய அ பத்மா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும், வணக்கங்களும். வழக்கம் போல நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் நாளுக்கு நாள் மெருகேறிக் கொண்டு வருகிறது. இந்த கீரா அவருடைய வினோதமான கதைகளை, அற்புதமான கதைகளை, எதார்த்தமான கதைகளை, மனித நேயமிக்க கதைகளை எல்லாம் நம்ம வரிசையா சொல்லிக்கிட்டு வரோம். அ வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழமையே. அடுத்ததாக நம்முடைய பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். விளைவு என்ற கதையை சொன்ன பத்மா டீச்சர் நல்ல குரல் வளம் யதார்த்தமாக சொன்னார். அதுல போராட்ட குணம் அவர் வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்து இப்ப கலை இலக்கிய பெருமன்றத்துக்குள் நுழைஞ்சிருக்காரு. கலை இலக்கிய பெருமன்றம் போராளிகளின் உறைவிடம். அதுல இவர் இந்த மாதிரி கொஞ்சம் வார்த்தைகள் சிக்கலான உள்ள இந்த கதைய அவர் சொல்லும் போதே முதல்ல நல்ல உதாரணத்தோடு சொன்னார். ஒரு மனநல மருத்துவர் போல, ஒரு நர்ஸ போல, ஒரு டாக்டர்கள் இவங்கெல்லாம் எல்லா அதாவது கண்ணம்மா இருக்க மற்ற உறுப்புகளையும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி சொன்னது அருமை. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.
இதுல கோவணம் கோவணம் துண்டாகிறது, வேட்டி போர்வையாகிறது. கோவணம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வருகிறது, அதுவும் ஒரு பாத்திரமாகவே வருகிறது. அதனால இந்த விளைவுங்கிற பெயருக்கு பதிலா கோவணம்னு கூட வச்சிருக்கலாம். அவ்வளவு தூரம் கீரா அவர்கள் அந்த 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 துணியை வச்சு கதையை கொண்டு போறாரு. இதுலயும் இந்த அழகிரி சாமி எழுதின மணியம் அப்படிங்கிற பேரு இவரும் கையாளுறாரு. அந்த இடைச்செவில்ல அப்படி ஒரு பேர் உள்ள ஆளு இருந்திருப்பாரோ என்னமோ இருக்கலாம். அந்த பாவையாவினுடைய பேச்சும் செயலும் அவன் ஒரு வெகுளி என்று நன்றாக கீரா அவர்கள் குறிப்பிடுகிறார், எடுத்துக்காட்டுகிறார். அவனுடைய பேச்ச கீரா எழுதியுள்ளது ரொம்ப முத்தாய்ப்பு, ரொம்ப வாசிக்கும் போது எல்லாரும் அதை ரசிச்சிருப்பாங்க. அவ்வளவு அருமையாக தத்ரூபமாக அதே மாதிரி எழுதியிருக்கிறார். இதுல முடிவெல்லாம் ஆரம்பம்னு கடைசியில் சொல்லியிருக்காருல்ல, அந்த பொதுவாகவே நான் என்னன்னா, ஒரு ஆணை பெண் சீண்டினாலோ அல்லது ஒரு பெண்ணை ஆண் சீண்டினாலோ மறைமுக விருப்பம் இருக்கிறது என்பதை யூகமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த மறைமுக விருப்பம் தான் அதனுடைய வெளிப்பாடாக செயல்படுகிறது. முடிவல்ல ஆரம்பம், ஆரம்பத்திலேயே நமக்கும் தெரிந்து விடுகிறது. இந்த மாதிரி சீண்டுதல் அந்த மாதிரி நிலைக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். இதுல கீரா அந்த கதையின் நடை, மொழி நடை இதுகளெல்லாம் பார்க்கும்போது, அதாவது நான் சுருக்கமா சொல்லுதேனே, கோவணத்தை காதலுக்கு ஒரு தூது மாதிரி செஞ்சிருக்காரு. அது ஒரு கீராவினுடைய கலைத்திறனையும் இலக்கிய நயத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. மிக அருமையான கதை, ஒரு வித்தியாசமான கதை கூட. இதை கீரா அவர்கள் அருமையாக எடுத்துக்காட்டியுள்ளார். இன்னைக்கு இந்த கதையை சொன்ன பத்மா டீச்சரும் அருமையாக சொன்னார். பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. மகாலட்சுமி தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். 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 அதாவது முதல்ல பத்மா அவங்களுக்கு ஒரு தைரியம், இந்த கதையை எடுத்து சொல்றதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும் பத்மா டீச்சர். அடே அப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஆனா எப்படி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு அவ்வளவு ஒரு இடத்துல கூட ஒரு விரசமே இல்லாம அந்த கடந்து போனீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு நானும் ஒரு ஆசிரியை. ரொம்ப அருமையாக அந்த கதையை கொண்டு போன விதம், முடிச்ச விதம் ரொம்ப தாய்மை உணர்வோட அவ்வளவு அழகா சொன்னீங்க. இந்த கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தன் வினை தன்னை சுடும். அந்த சுபாலுவுக்கு அதுதான் வேணும். அப்புறம் அவனுக்கு என்ன, சான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை தானே, அவனுக்கு என்ன வைராக்கியம் இருக்காதா? பாவையாவும் மனுஷன் தானே. அதனாலதான் அந்த ஒரு முடிவு கீரா ஐயா கொடுத்திருக்காங்க. அவங்க அடுத்து அதான் அந்த சுப்பிரமணிய ஐயா சொன்ன மாதிரி காதலுக்கு கோமணத்தை தூது விட்டுருக்கிற மாதிரிதான் எனக்கு இது தெரியுது. ரொம்ப அருமையா இருந்துச்சு பத்மா. உண்மையிலேயே உங்களுக்கு எப்படி நான் வாழ்த்து சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு அருமையா இருந்துச்சு. நல்லா சொன்னீங்க. எந்த இடத்துலயும் தொய்வு இல்லாம நிறைய பழமொழிகளோட உங்களுடைய வாழ்வியலையும் சேர்த்து சொன்னீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நீங்க கதைகள் சொல்லி அசத்தணும் அப்படிங்கறது இந்த மன்றத்தோடைய விருப்பம். வாழ்த்துக்கள். நன்றி. உண்மையிலேயே விளைவுன்னு கேட்ட உடனே கதையை அனுப்பிட்டாங்க. ஐயா படிச்சு பார்த்துதான் அனுப்புனாங்களா, இதை நம்ம சொல்லிருவோமா, இந்த தயக்கம் எல்லாம் எனக்கு இருந்துச்சு. சரி. ஆனா எப்படி எவ்வளவு தைரியமா சொன்னீங்க. தைரியம் வேணும் இதுக்கெல்லாம். கொண்டு சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அனாதையா விடப்பட்டிருந்தாலும் மனநிலை குறைவா இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கும் மனமும் மானமும் இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் அந்த இது அதுதான் நல்லபடியா கொண்டு போயிட்டீங்க. நன்றி. ஒருங்கிணைந்த கல்வின்னு சொன்னீங்க இல்லையா, இதே குழந்தைகளோட நம்மளும் இருக்கோம். எல்லா குழந்தைகளும் சேர்ந்து
முன்னேற்றத்துக்கு நம்மளுக்கு கொண்டு போய் இருக்கோம். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியுடைய கருத்தாளராகவும் இருக்கேம்மா, நான் மாவட்ட நன்றி கருத்தாளரும். நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தேங்க்ஸ். தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நீங்க ஒரு நல்ல மேற்கோள் பேசும்போது சொன்னீங்க, தாய்மை உணர்வோடு நல்ல சொல்றது. இந்த கதை சொல்றதுல அந்த கதையை ஒரு தாய்மை உணர்வோடு கடத்தி இருக்கிறார்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை வந்து சொன்ன முனைவர் பத்மாகுரு அவர்கள் மிகவும் அருமையாக ஒரு வரி கூட விடாம அந்த வரிகளை அத்தனையுமே, அந்த கதையில இருக்கிற வரிகளை அத்தனையுமே வாசித்து அந்த வரிகளையுமே நயம்பட சொன்னார்கள். அந்த நயம்பட சொல்லும் போது கூட ஒரு எடுத்துக்காட்டை கூட சொன்னார்கள். அதாவது ஒரு பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ஏதாவது உடை மாற்றக்கூடிய இடங்களில் அது இல்லைன்னா அதிசயமாகவே இருக்க போகுது, இப்படி பாக்குறாருன்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி அதை சொல்லும் போது இந்த கதையினுடைய அர்த்தமும் அதுல விளங்குது. மொத்தத்துல இந்த நடைமுறை வந்து முன்னாடி இருந்ததுதான். எங்க கிராமத்து ஐயா ரவீந்திர பாரதி ஐயா சொன்னாங்க, இப்படி எல்லாம் எங்க பகுதியில இல்லைன்ட்டு. ஆனா இந்த பகுதி வந்து இருந்ததுதான். ஐயா கீரா அவர்கள் அதைத்தான் அந்த இதை கொண்டாந்து பண்றாங்க. இன்னொன்னு, இந்த கதையில என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆதரவற்ற ஒரு அனாதையாக இருக்கின்ற வந்து ஒட்டி இருக்கிற ஒரு மனிதனை அந்த ஊர் மக்கள் வந்து எப்படி அதாவது எப்படி நடத்துகிறார்கள், அதே போல் எப்படி பரிதாபப்படுகிறார்கள், எப்படி கேலி செய்கிறார்கள், எப்படி ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்வதாக அமைந்தது. ஒரு சில பேர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், ஒரு கேலியாக பார்க்கிறார்கள், ஒரு பரிதாபப்படுகிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு கூட இந்த குழந்தைகளை பார்த்தீங்களா, அந்த சாப்பிட்றதை சொல்றதுக்கு அவரை வந்து ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கிறாங்க. இன்னொன்னு, கிராமத்துல இப்படியெல்லாம் ஒரு நிலைமை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, கிராமங்களில் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் கொஞ்சம் திமிராகவும் அகம்பாவம் பிடித்தவர்களாகவும் இருந்தார்கள் என்று சொல்றதுமே இந்த இருக்கத்தான் செய்யுது. அந்த இதுவும் ஒன்று உண்டு. இன்னொன்னு, ஆணாக இருந்தால் கூட அவன் ஆண் பிள்ளை சாண் பிள்ளையானா ஆண் பிள்ளை தான், அவனுக்கு எல்லா விதமான தன்மையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி இருக்குது. இன்னொன்னு, காதல் வந்து எப்படி வேணாலும் வரலாம், அது எந்த நிலையிலையும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த கதையையும் வந்து இவ்வளவு சிறப்பாக சொல்லி அந்த கதையில இருக்கிற ஒரு 5 விதமான விமர்சன கருத்தையும் பத்மா குரு அவர்களே சொல்லிவிட்டார்கள். இந்த கதையுடைய சுருக்கமே அதுதான். அத்தனையும் அவர்களே விமர்சனமாக சொன்னார்கள். மிகவும் நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு கருத்து. நல்லா ஆத்தாடி, ஐயோ நல்லா இந்த முடிவுதான் ரொம்ப கரெக்டான முடிச்சுக்கிறாரு. எந்த கோமணத்துக்காக பிரச்சனை வந்துச்சோ அந்த கோமணமே அவர்களுக்குள்ள ஒரு காதலா உருவாக போகுதுன்றத ஒரு குறியீடாக சொல்லி, இனிமேல் என்ன நடக்க போறோம் யாருக்கு தெரியும், நடக்க போற கதை யாருக்கு தெரியும்ட்டு குசும்பா முடிச்சுக்கிறார் பாருங்க கீரா. ரொம்ப அருமை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி தோழமையே. வேற யாராவது வணக்கம், நான் நித்யா. சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் பத்மா. வணக்கம். இன்னைக்கு காலையில வரைக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில வரைக்கும் தயங்கின பத்மாவா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. சிறப்பு, ரொம்ப அருமையான தோழர். கதைய அவங்க ஸ்டார்ட் பண்றப்போ பார்த்து வாசிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா அவங்க அதுலயே நிறைய சொல்ற விதம், அவங்க டீச்சர் இல்லையா, நான் அடிக்கடி பத்மாட்டா தான் சொல்லுவேன், நீ டீச்சர் இல்லையா பத்மா அப்படின்னு சொல்லுவேன். நீ டீச்சர்ல எதனாலும் உன்னால ஈஸியா கொடுக்க முடியும், சேலஞ்சான கதை தான் இது. ஆனா இதைதான் நம்ம எடுத்து பேசணும். ஒரு ஐயா சொன்னாரு, பெண் எடுத்து பேசினது சிறப்புன்னு சொன்னாரு. நம்மளுக்கு அதுவா அமைஞ்சிருது. நான் அதான் சொன்னேன், கருமுருகன் தோழர் ஐயாவும் அறம் தோழரும் ஒரு கதையை படிக்காம நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. அவங்க பேசலான்ற மாதிரி அவங்களுக்கு தோண போய் தான் அந்த கதை நம்மளுக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ரொம்ப சிறப்பு. ஒரு குழந்தை கேட்டா கூட அதுவும் அதோட நிலைமைய புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னீங்க. பத்மாவோட கருத்துக்களையும் ஊடல சொல்லி அவங்க சில பழமொழிகளும் அதுக்கு ஏதுவா சொல்லி ரொம்ப அருமையா பேசினாங்க. அப்புறம் எனக்கு அந்த அந்த பொண்ணோட சேட்டை எனக்கு பிடிச்சிருந்தது. சுப்பாலு, அந்த சேட்டை எனக்கு பிடிச்சிருந்தது. பெண் பிள்ளைகள் அந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி இப்படியான சேட்டைகள் செய்வாங்களா, இப்ப இருக்கிற பொண்ணுங்களே செய்வாங்களா
தெரியாது. பட் அப்பவே அந்த புள்ள மகிழ்ந்து வாழ்ந்திருக்குது. ஒரு சேட்டை செஞ்சிருக்குது. ஆனா அந்த ஒரு பயந்த குழந்தை அந்த பையன். அவரும் எப்படி அவரோட வாழ்க்கை சூழலை கடந்து வாழ்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி இப்படியான குழந்தைகளை கிராமத்துல நம்ம பார்த்திருப்போம். தெரியுமா? அம்மா அப்பா இல்லாத ஒரு ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள்லாம் வீட்டோட வச்சுப்பாங்க. வேலைக்காரியா அப்படியே வேலை பார்க்குற குழந்தைகளா வச்சுப்பாங்க. இப்படியான ஆண் குழந்தைகள் நான் பார்த்திருக்கிறேன். அவங்க வளர்ந்ததும் சரி. ஆனா அவங்களுக்கு குடும்பம் அப்படின்னா இருக்கிற மாதிரியே இருக்காது. அந்த மாதிரியான சூழலே இருக்காது. எனக்கு என்னவோ சுப்பாலா அந்த பொண்ணு பணம்ன்றதுனால சேட்டை செய்யறாங்களா, சுதந்திரமா இருந்தாங்களா அப்படின்றத தாண்டி ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களும் சேட்டை பண்ணுவாங்க. இவங்க ரேக்கிங் பண்ணா அவங்களும் ரேக்கிங் பண்ணுவாங்க. அது காலம் கடந்து அது மறைக்கப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரிதான் இருந்திருந்தது. முடிவுன்றதும் பிடிவாதம்ன்றதும் ஒரு ஐயா சொன்ன மாதிரி ஊரே அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணுது. ஒரு பையன் நிக்கிறாருன்றதுனால ஊரே திரண்டு வந்திருக்குதுன்றது ரொம்ப பெரிய விஷயம்தான். கதை ஐயா எழுதியிருக்கிறாருன்றதுல ஒரு பெரிய மாறுதல், திருப்பம் தான். ஆனா ரியலா அப்படி நடக்குமான்றது சந்தேகம் தான். அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் பத்மாவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல் கதையை அவ்வளவு அருமையா கொண்டு போனீங்க. எல்லா கருத்துமே நம்ம சொல்றது பொறுத்துதான் அப்படின்றத நிரூபிச்சுட்ட மாதிரி எனக்கு தோணுது. வாழ்த்துக்கள் பத்மா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. பேராசிரியரே, வேற யாரும் பாத்தீங்களா? பேராசிரியரே சொல்லுங்க. அவங்க வெளிப்படையா இப்ப நித்யா பேசுனது வெளிப்படையா போட்டு உடைச்சாங்க பாத்தீங்களா? அதாவது ஆண்களுக்கு இணையா பெண்களும் சேட்டை செய்வாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வாய்ப்புக்கு நன்றி. ஐயா, நான் எங்க ஊர்ல நான் தான் படிச்சவன். இந்த படிச்சு விடுமுறையில வந்தா இந்த படிக்காத பிள்ளைங்க எல்லாம், வயசு பிள்ளைங்க எல்லாம் என்ன இவ்வளவுதான் சேட்டை பண்ணுவானே கிடையாது. நான் ஓடி துரத்து சேட்டை பண்ணுவாங்க. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்குது. என்னால ஒண்ணும் சொல்ல முடியல, நெறியாளரா இருக்கிறதுனால. இதெல்லாம் நம்மள பேச வச்சிருக்காரு பாருங்க கீரா. கீரா பயங்கர குசும்புக்காரரு. நன்றி தோழமையே. வேற யாராவது பின்னூட்டம் தரீங்களா? வேற யாராவது? ஓகே, பதிவு பின்னூட்டம் பார்த்துடலாம். மா பாண்டிச்செல்வம் என்ற சங்கீத ஆசிரி, நல்ல விவரிப்புடன் கூடிய சிறப்பான கதை சொல்லல், வாழ்த்துக்கள் அருமை அம்மா அப்படின்னு போட்டிருக்காங்க. மைதிலி கல்யாணி, அருமை வாழ்த்துக்கள் தோழர் போட்டிருக்காங்க. ஜெயித்து காட்டுவோம் தோழர் புதுக்கோட்டையில இருந்து, வாழ்வில் போராடி வெற்றி பெற்ற தோழமைக்கு வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மருது நாகராஜன் தோழர், அருமையாக கதை சொன்ன கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள், தங்களது வரலாறு எனக்கு வலித்தது, நேர்மையாக இருக்க விடமாட்டார்கள் தோழமையே அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நித்யா தோழர், சிறப்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து விஜிலா தோழர் வாழ்த்துக்கள் தோழர்ன்னு போட்டிருக்காங்க. ரேவதி அம்மா அருமையாக கதை சொல்லிய தோழர் பத்மா குருவுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி தோழமைகளே. பொதுச் செயலாளர் ஒரு கூட்டத்தில் இருப்பதனால பங்கேற்பதற்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க, நான் கூட்டத்துல இருக்கிறேன் அப்படின்னு. அதனால நிறைவு பகுதி அந்த குறையை நீங்களே போக்கிடுங்க. ஐயோ, ஏன்னா தோழருக்கு ஒரு செய்தி, நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு சில கதைகளை தவிர்ப்பது என குழுவிலே முடிவு எடுக்கப்பட்டது. எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி எல்லோருக்கும் தெரியும், ஒரு சில கதைகளை தவிர்க்க வேண்டும். ஆனால் நான் பொதுச் செயலாளரிடம் சொன்னேன், ஒரு படைப்பாளி ஒரு படைப்பிலக்கியமாக படைக்கின்ற பொழுது என்ன நோக்கத்துக்காக ஏதோ ஒரு செய்தியை சொல்றாரு. அதுல கொஞ்சம் ஆங்காங்கே வெளிப்படையாக வர்ணனைகள் இருக்கிறது. விஷயம்தான், வெளிப்படையாக வர்ணனைகள் இருக்கிறது, அல்லது வெளிப்படையாக வாக்கிய அமைப்புகளை கொண்டு அந்த உத்தியை கடத்தி இருக்கிறார். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் பொதுச் செயலாளர்கிட்ட சொன்னேன், இல்ல பொதுச் செயலாளரே, ஒரு இலக்கியம் ஏன் நம்ம சொல்ல முடியாதா? இன்னொன்னு நாம ஒரு சிலரை சரி இவங்க அதை சரியா கடத்துவாங்க, அவங்களால முடியும்
அப்படின்னு நாங்களே ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு இந்த கதையை அனுப்புறதா வேண்டாமா, கதையை தேர்ந்தெடுச்சாச்சு, எடுத்த பிறகு இந்த கதையை அனுப்புவோமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஒரு பெரிய விவாதம் ஓடும். அதெல்லாம் வெளியில சொல்றதே இல்லை தவிர, இல்ல தோழர், நான் பொதுச் செயலாளர்கிட்ட சொன்னேன், இல்ல அந்த அம்மா வந்து நல்லா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அவங்க கருத்தை தைரியமா உடைப்பாங்க, அதை எப்படி நாசுக்கா கையாளணும். ஏன்னா ஒரு படைப்பிலக்கியத்துல என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, என்னுடைய படைப்பில் நான் சிறுகதையில எதுலையுமே எங்கேயுமே ஆபாசம் இருக்காது, விரசம் இருக்காது. ஏன்னா அது நான் கதை எழுதும்போது நான் எடுத்துக்கொண்ட ஒரு கொள்கை முடிவு. எந்த இடத்துலையும் ஆபாசம் இருக்கக்கூடாது, வன்முறை இருக்கக்கூடாது, 2 விஷயத்தையும் கவனமா கையாளுவேன். அந்த கதையை சொல்லணும்னு நினைப்பேன். அப்படியே அந்த அந்த மாதிரியான விஷயங்களை நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் அந்த வன்முறைக்குள்ளும் ஒரு 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 சமுதாயத்தினுடைய வெளிப்பாடை சொல்றாங்க. அது இருக்கு. இந்த இந்த கதை எனக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த கதை ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கதை என்பது நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல, கீரா ஐயா எழுதியது போல, நம்முடைய வேணாள் பொதுச் செயலாளர் சொன்னது போல, கீரா ஐயா எழுதியது போல, சிவசுப்ரமணியன் தோழர் சொன்னது போல, ஒரு அனாதையாக்கப்பட்ட ஒரு பையன், வேற ஒண்ணுமே விஷயம். அவனுக்கான ஏக்கங்கள், ஆசைகள் இருக்காதா? கேள்வி அதுதான். ஏக்கங்கள், ஆசைகள் இருக்கா? மனிதனாய் பிறந்தவனுக்கு மேடம் இவங்க கூட சொன்னாங்கல்ல, நம்முடைய மகாலட்சுமி தோழர் ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை, எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடே கிடையாது. எனக்கு ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஒரே பிள்ளைதான். ஆசை, ஏக்கங்கள், படைப்புல இருக்கக்கூடிய உருவ மாறுபாடுகள் மட்டுமே மாறுமே தவிர, மற்றும் சிந்தனைகள், எண்ண அலைகள் எல்லாம் சமம். அதுல ஒண்ணும் கிடையாது. நம்முடைய கவிஞர் சொன்னது மாதிரிதான், நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எங்க குடும்பம் டவுனுக்கு வந்து நகர்ப்புறத்துக்கு வந்துடுச்சு. படிச்சவங்க நாங்க தான். போனா பாத்தீங்கன்னா எல்லாம் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, பொம்பளை பிள்ளைங்களா. நமக்கு ஒரு சங்கடமா இருக்கும். எங்க தாத்தாட்ட போய் சொல்லுது, தாத்தா இப்படின்னா நான் வரமாட்டேன் தாத்தா ஊருக்கு, இப்படி எல்லாம் என்னை கேள்வி பண்ண. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, யாருடா, அத்தை மக்க மாமா மக்க தானே, உன்னைய கேள்வி பண்ணாம யாரு கேள்வி பண்ணுவாங்க, தாத்தா பொம்பளை பிள்ளைங்க கேள்வி பண்றாங்க தாத்தா அப்படின்னு சண்டையெல்லாம் போட்ட அந்த அந்த ஞாபகம் எல்லாம் உண்டு. ஆனால் நாம நினைக்கிறோம் அது ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை அப்படிலாம் கிடையாது. ஆனால் இங்க ஒரு 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 மைய கருத்து இருக்கிறது. என்ன மைய கருத்து? நீங்கள் யாரையும் இதுல ஆசார கோயில ஒரு பாடல் வரும் இலக்கியத்துல. என்னன்னா, அலையுறை பாம்பும் முளையுறை சீயமும் இளைய எளிய என்று எண்ணின் இழுக்கம் தரும் அப்படின்னு. அலையுறை பாம்பும், இந்த பாம்பு இருக்கே, அலையுறைன்னா புத்துக்குள்ள போற பாம்பு. அந்த புத்துக்குள்ள இருக்க பாம்பை குட்டி பாம்புன்னு நினைச்சிட்டு கையை விட்டலாம். அந்த ரஜினி கையை விடுற மாதிரிலாம் புத்து இருக்காது, டைரக்டா போற மாதிரிலாம். அது படத்துக்கு வேணா டைரக்டா கையை விட்டு இப்படி எடுக்கிற மாதிரி, அது மாதிரியான ஒரு ஒரு நம்மளை கூமுட்டை ஆக்குறாங்க விஷயம் எதுங்க. நம்மளால ஒண்ணு கை தட்டணும், அடே தலைவா புத்துக்குள்ள கையை விட்டுட்டாடா அப்படிலாம் விட முடியாது. அது ஒரு அலை அலையா போகும், விளைவா போகும். அலையுறை பாம்பு, அந்த புத்துக்குள்ள இருக்க பாம்பை குட்டி பாம்புன்னு நினைச்சு நீ கையை தொந்தரவு பண்ணின்னு வச்சுக்க, அது தீண்டுனா விஷம். முளையுறை சீயம், குகைக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கம், நோஞ்சா மாதிரி முடியாம கிடக்குற சிங்கம், அதை அடிச்சா செத்து போயிடும், ஒரு அடியில செத்து போயிடும் நினைச்சிட்டு குகைக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கத்தை போய் சந்திச்சோம்னு வச்சுங்க, நாம தான் செத்து போய். ஏன்னா அதற்குள்ள இருக்கக்கூடிய வடிவம் அதற்குத்தான் தரும். ஆக இளையே, அவன் சொல்றான், இளையே எளிய என்று எண்ணின் இழுக்கம் தரும். கதையினுடைய பொருள் அதுதான், இதனுடைய பொருள். ஏன்னா நான் கதையை விரிவாக்கம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நான் ஆசார கோவையை எடுத்து கையாளுகிறேனே தவிர, கதையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சில இடங்களை சுட்டி காட்டலாம். ஒரு சில இடங்களை எனக்கு பிடித்த இடங்கள் நிறைய இருக்கு. அதுல தொடக்கத்திலே சொல்றது மாதிரி பார்த்தீங்கன்னா, தொடக்கத்துல ஒரு இடத்துல அவர் பேசுற அந்த அவனுடைய அந்த உடுத்துகிற அந்த ஆடையை எப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்ற, என்னலே பாவையா, ஓமனம் தலைக்கு போய்விட்டது என்று அவனோடு மாடு மேய்க்கும் பையன்கள் கேட்டால் எவ்வளவு சீன் இருக்கு என்பான், அந்த அருணாக்கயிருக்கு மட்டும் பழகி போன அவனது அப்படிங்கிறார். வேற என்ன, இதை காட்டலுமா ஒரு வார்த்தை வேணும்? அருணாக்கயிருக்கு மட்டும் இந்த ஒரு வரியில எல்லாமே முடிஞ்சு போச்சு. சொல்ல வருகிற நீங்க அது நம்முடைய பத்மாகுரு தோழர் பல இடங்கள்ல குழந்தை மாதிரியே பேசுனீங்க, அவன் மாதிரியே பேசுனீங்க. அது எப்படின்னு எனக்கும் புரியல. அது அந்த கதையினுடைய ஓட்டத்தில் தன்னை மூழ்கடித்துக் கொள்ளும். கதையினுடைய போக்கில், கதையினுடைய ஓட்டத்தில், இன்னும் சரியா சொன்னால் கதையை நீங்கள் உயிரோட்டமாக உள்வாங்கி இருக்கிறீர்கள் என்பதுதான் அதற்கான பொருள். அந்த இடம் அது மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல அவர் பேசிட்டே போவார். அது இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் சொல்லுவார், ஒரு நாள் காட்டுல மாடு மேய்ச்சி கொண்டு இருக்கும்போது பாவியா குண்டிக்காவலரிடம் தன்னுடைய உடம்புல ஊறுகிற ஒரு பேனை ஒன்றை எடுத்து காட்டினார். இதை காட்டுமா வேணும்,
அவனுக்கு தெரியல என்ன செய்யறது இன்றைக்கு. சரி ரைட்டு சார், அவன் தான் அப்படி இருக்கானா, நம்ம கல்லூரிகள் எல்லாம் பார்க்கலாம். என்ன பண்றான்னு பையனுக்கும் தெரியல, பிள்ளைக்கும் தெரியல. அவன் செய்யறது சரியா தப்பா உணர்கிற மனப்பக்குவம் இன்னமும் பிள்ளைகளிடம் இல்லை. நல்லா ஆட அடிஞ்சிருந்தா மட்டும் கிடையாது. நல்லா நீங்க நீங்க அரங்கா என்ன என்ன சொல்றது, அருணாக்குடியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பேசுறோம். அருணாக்குடிக்கு மேலே ஆடை அணிந்த பிள்ளைகள் இன்னமும் அப்படித்தான் இருக்கேன். தான் என்ன செய்யறோம் தெரியலையே. பிள்ளை என்ன சும்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், பையன் இருக்கும்போது இருப்பேன், கிள்ளிக்கிட்டு இருப்பேன், காம்பஸ் வச்சு குத்திக்கிட்டு இருப்பேன், பென்சில் வச்சு, அவனும் அந்த கேட்டகரி தான். ஆனால் ஒரு விஷயம், இதுல ஒரு கதையை நகர்த்துவதற்காக ஒரு காதல் வயப்படுகிற செய்தியை ஐயா சொல்லுகிறார். ஆனால் முழுக்க முழுக்க ஒரு மனத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பையனுடைய, அது பையன் பொண்ணெல்லாம் விட்டுருங்க, ஒரு 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 குழந்தையனுடைய விஷயம் தான். ஏன் அப்படின்னா அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, அப்படித்தான் சொல்லுவான், நீ உன் பாட்டுக்க இரு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா கூட சொன்னாங்க, இந்த பகுதியெல்லாம் வட மாவட்டங்கள் எல்லாம் இது கிடையாதே, இந்த பழக்க வழக்கம் கிடையாதே, ஒருவேளை தென் மாவட்டங்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க மாவட்டத்துல கிடையாது. ஏன்னா சிவகங்கை மாவட்டத்தை முழுவதும் நான் ஆய்வு செய்திருக்கிறேன். பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய நிதி நல்கையோடு ஒரு 12.5 லட்சம் மத்திய அரசாங்கம் என்கிட்ட கொடுத்து ஆய்வு பண்ண சொன்னிச்சு. அந்த ஆய்வு பண்ணியிருக்கேன். அந்த ஆய்வுல எல்லாம் நான் நிறைய இடங்கள்ல தேடி பார்த்தேன், இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நானே கேட்டிருக்கேன் இந்த கேள்விய, நானே கிராமங்களில் கேட்டது உண்டு. ஆனால் பெரும்பாலான இடங்களில் எனக்கு ஒருவேளை நான் அந்த இடத்துக்கு ஆய்வுக்கு போகாம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா முடிந்த முடிவாக ஆய்வுல சொல்ல முடியாது. இல்ல, ஆனால் எங்க பகுதியில் அப்படி கிடையாது என்கிற செய்தியும் கவிஞருக்கு நினைவூட்டுகிறேன். அடுத்து ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப கிணத்துக்களை விரும்புகிறேன். அதை எடுப்பதற்காக அவன் எடுத்துக்கிற முயற்சி என்னன்னா, மனிதன் என்பவன் அவன் ஏழையாக இருந்தாலும் பைத்தியமாக இருந்தாலும் தன்மானம் என்கிற ஒரு நிலைப்பாடு எல்லோருக்கும் உண்டு. அதை மாற்று கருத்து கிடையாது. ஏழைக்கு தான் தன்மானம் கிடையாது, பணக்காரனுக்கு தான் தன்மானம் இருக்கு. அம்மா இப்போ பெரிய கல்யாணம்லாம் 5000 கோடி எல்லாம் சொல்லிக்கிறாங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் தன்மானம் இருக்கு. அவங்க அவங்க மூலியமா பயன்படுத்துற நம்ம ரீசார்ஜ் பண்ற மக்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு தன்மானம் இல்லைன்னா கிடையாது, இருக்கிறது. தன்மானம் என்பது எல்லோருக்கும் பொதுவான விஷயம். தன்மானத்தை சீண்டாதீர்கள் என்பதுதான் கதையினுடைய கரு. அதை சரியாகவே கீரா ஐயா ஒரு 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 போக்கோடு, ஏன்னா ஒரு ஒரு ஏழை எளிய மக்களோடு இந்த கதை கருவை பொருத்தி இருந்தால் இந்த கதை இவ்வளவுக்கு மக்களிடம் எடுபட்டு இருக்குமா? எடுபட்டு இருக்கிறார். ஏன்னா இது அவர் எவ்வளவு அடித்தட்டுக்கு போயிட்டாரு. ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு தெரிஞ்சதா அருணாக்கடையை தவிர வேற எதுவுமே தனக்கு உடம்புக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு பையனை எடுத்தார் பாருங்களேன், கதையினுடைய பாத்திர படைப்பா. அதுலதான் கீரா ஐயா ஜெயித்தார். அந்த கதையை எடுத்துக்கொண்டு பத்மா குரு எடுத்துட்டு மேடம் பேசுனீங்க பாத்தீங்களா, உண்மையிலே வாழ்த்துக்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சரியான இலக்கை நோக்கி பயணிக்கிறது, அதற்கு நீங்களும் ஒரு உதாரணம் என்று சொல்லி, தோழமைகளே, நம்முடைய கதை என்பது ஒரு போகிற போக்கில் விமர்சனத்திற்கான மட்டுமல்ல. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நோக்கம் கதையினுடைய படைப்பு அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்தியை சொல்ல வருகிறது என்கிற அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் தான் இன்றைய கதை அமைந்திருக்கிறது என்று சொல்லி நிறைவாக அடுத்ததாக நாளைய பொதுச்செயலாளர் மேனாள் பொதுச்செயலாளர் எதோ சொல்ல வரீங்களே, சொல்லுங்க. அதாவது அந்த பையன் அந்த கோவணத்தை எடுத்து தலையில கட்டிக்கிறான் பாத்தீங்களா, தனியா காட்டுல தனியா இருக்கும்போது கேட்கல, சரியா கேட்கல. தனியா காட்டுல இருக்கு தலையில கேட்கல. நீங்க பேசுன எதுவும் கேட்கல. இப்ப பேசுங்க. கேட்கவில்லை. கேக்குதா? இப்ப கேக்குதான்னு கேட்டது. சரி, முடிச்சிருங்க. நன்றி. கேக்குதா? கேக்குது. அதாவது அந்த ஆடை இல்லாம தனியா இருக்கும்போது இருக்கலாம் பாருங்க, அதுல ஒரு சித்தத்தன்மை, அதுல ஒரு விடுதலை உணர்ச்சி இருக்கு. அதை ஒரு நுட்பமா காட்டுறாரு. அது இந்த மனப்பிறழ்வா இருக்கிற பசங்களுக்கு அந்த மாதிரி வரும், சித்தர்களுக்கும் ஏறக்குறைய அந்த மாதிரி உணர்வுகள் உண்டு. இது இந்த கதையை இப்பதான் யோசனை பண்ணேன், ஏன் இது இப்படி பண்றாரு, இந்த கோவணத்தை ஏன் கட்டுறான் அவன் தனியா போகுதுன்னா, நிர்வாணம் என்பது சித்த நிலையில ஒரு நிலை. அது சரி, மகிழ்ச்சி. இனி நன்றி தோழமையே. நான் அதுக்காக தான் கதைக்கு உள்ள ரொம்ப போயிட வேணாங்கிறக்காண்டி தான் ஆசார கோயில் சிவசுப்ரமணிய சிரிக்கிறாரு, பேராசிரியர் அழகா தப்பிக்கிறாரு அப்படின்னு சிரிக்கிறாரு. அதுக்காண்டிதான் ஆசார கோயில் ஒரு பாடல் எடுத்து கொண்டாந்து நிப்பாட்டிட்டேன். நெருக்கி அதுதான் நம்முடைய பண்பாட்டு கூறுகள்ல
தன்மானத்தை சீண்டக்கூடாது. அதுதான். நாளைய கதை சொல்றவரு அவங்களும் ஒரு ஆசிரியர் தான். நாளைய கதை தலைப்பு வந்து கீராவுடைய கதை தலைப்பு வந்து அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை. எல்லா வீட்லயும் இருக்கக்கூடிய எப்படி சொல்றது, இயல்பான ஒரு விஷயம்தான். அந்த தலைப்பின் கீழே கதை சொல்றவரு சிவகங்கை மாவட்டத்துல ஜெயங்கொண்டான் பள்ளியில தமிழாசிரியரா, உயர்நிலை பள்ளியில தமிழாசிரியரா இருக்கக்கூடிய முனைவர் நே கிருஷ்ணவேணி அம்மா அவங்க கதை சொல்றாங்க. அவங்களுடைய கதை நாளைக்கு 8 மணிக்கு தொடங்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம். தோழமைகளே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற மகத்தான இலக்கியப்படியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வழியில் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நாளை தினமும் கீரா ஐயா அவர்களுடைய சிறுகதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும்.